வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Which of the following compound nitrogen is called laughing gas? Option A nitric oxide, option B nitrous oxide, option C nitrogen dioxide, option D nitrogen pentoxide. Laughing gas அப்படிங்கிறது nitrous oxide. Formula N2O. Okay, அப்போ option B is correct answer. அடுத்த question பார்க்கலாம். Of the raw material used in the production of glass. Glass production பண்றதுல எதுல raw material யூஸ் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க. First glass manufacture பண்ணும்போது மெயினா இருக்கக்கூடிய compound first sand. Sandோட formula SiO2. SiO2ங்கிறது நம்ம சிலிக்கா அப்படினு சொல்லுவோம். அடுத்தது sodium carbonate Na2CO3. அடுத்தது limestone. லைம்ஸ்டோன்ங்கிறது கால்சியம் கார்பனேட். இது மூணுமே முக்கியமான காம்பவுண்ட். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சாண்ட் சிலிக்கா கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி ல. சோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following is a ore of titanium கொடுத்திருக்காங்க. 4 ஓர் நேம் கொடுத்திருக்காங்க. அதுல எது டைட்டானியம் ஓர்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ரூட்டைல் கொடுத்திருக்காங்க. ரூட்டைலோட ஃபார்முலா டைட்டானியம் டைஆக்சைடு TiO2. அடுத்து காஸ்மோனைட் கொடுத்திருக்காங்க. காஸ்மோனைட்டோட ஃபார்முலா Mn3O4. ஓகே, அடுத்து ஊல்பமரைட் கொடுத்திருக்காங்க. ஊல்பமரைட்டோட ஃபார்முலா FeMnWO4. அடுத்து சிலைட் கொடுத்திருக்காங்க. சிலைட்டோட ஃபார்முலா கால்சியம் WO4. ஓகே, இந்த சிலைட்ல வந்து கால்சியம் டங்ஸ்டன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதுல டைட்டானியம் இல்ல. சோ ஆப்ஷன் டி வராது. அடுத்தது ஆப்ஷன் சி ல ஊல்பமரைட்ல அயான் மேங்கனீஸ் டங்ஸ்டன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அது வராது. அடுத்தது பி ஆப்ஷன்ல காஸ்மோனைட்ல மேங்கனீஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் ஏல டைட்டானியம் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The number of coulomb required to liberate 127 gram of iodine from potassium iodide solution. potassium iodide solution எடுத்துறோம். அதோட ஃபார்முலா Ki. இது அயனைசேஷன் ஆகும்போது K plus I minus னு வரும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய அயோடைட் அயான் தான் எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அயோடின் கேஸா லிபரேட் ஆகும். ஓகே, அயோடைட் அயான் வந்து I2 கேஸா லிபரேட் ஆகும். ஓகே, எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய அயோடினோட மோல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். மோல்ஸோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் is equal to mass per molar mass. ஓகே, மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க 127 கிராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மோலார் மாஸ் 127 கிராம் பெர் மோல். ஓகே, அப்ப நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 மோல் கிடைக்கும். ஓகே, அப்ப 1 மோல் அப்படின்னா சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 1 பாரடே. 1 பாரடேங்கிறது 96,500 கூலும். ஓகே, அப்போ 1 மோல் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுனா 1 பாரடே. அந்த 1 பாரடே தான் நம்ம 96,500 கூலும் அப்படின்னு எடுத்திருப்போம். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபோர்சஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆப்ஷன் பி ஸ்ட்ராங்லி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஆப்ஷன் சி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் டிபெண்ட் ஆன் நியூக்ளியான்ஸ், ஆப்ஷன் டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்சஸ்ங்கிறது ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following used in making printing, shoe polish and paint? printing, shoe polish, paintல என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க, என்ன பிளாக் யூஸ் பண்ணுவாங்க? ஆப்ஷன் ஏ lamp black, ஆப்ஷன் பி bone black, ஆப்ஷன் சி carbon black, ஆப்ஷன் டி copper black. இப்போ பிரிண்டரிங் ஷூ பாலிஷ் பெயிண்ட்லாம் உங்களுக்கு போன் பிளாக், அதாவது எலும்புல இருந்து வரக்கூடிய அந்த பிளாக் தான் யூஸ் பண்ணாங்க. எலும்பு கருப்பு அப்படின்னு சொல்லுவோம். போன் பிளாக் தான் யூஸ் பண்ணாங்க. சோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எலமெண்ட் which an essential constituent of all organic compound belongs to group. இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கண்டிப்பா அதுல கார்பன் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். ஓகே, அப்ப கார்பன் வந்து முக்கியமான எலமெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல. கார்பனோட குரூப் நம்பர் என்னன்னா 14th குரூப். ஓகே, 14th குரூப் தான் கார்பனோட குரூப். அப்போ 14th குரூப் ஆப்ஷன் பி ல இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். what is the compound of calcium used in white washing building? பில்டிங் வந்து ஒயிட் வாஷ் பண்றதுக்கு என்ன கால்சியம் காம்பவுண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பனேட், ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் சி கால்சியம் ஆக்சைடு, ஆப்ஷன் டி கால்சியம் சல்பேட். இப்போ நம்ம பில்டிங்கை ஒயிட் வாஷ் பண்ணும்போது குயிக் லைம் எடுத்திருப்போம். குயிக் லைமோட ஃபார்முலா கால்சியம் ஆக்சைடு. இதை நம்ம வாட்டரோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி லைம் வாட்டரா மாத்துவோம். ஓகே, அந்த லைம் வாட்டரோட ஃபார்முலா தான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. CaOH twice. Option B is correct answer.
அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which one of the following is correctly arranged in their increasing order of reactivity? இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது increasing orderல reactivity இருக்கு அப்படினு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் reactivity order வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து more reactivity-ஆ இருக்கும். ஓகே, reactivity order. அடுத்தது செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து more reactivity-ஆ இருக்கும். அடுத்தது 13th குரூப் எலிமெண்ட் வந்து more reactivity-ஆ இருக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அவுட்டர் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், சோ ஈஸியா லாஸ் பண்ணிரும். அடுத்தது செகண்ட் குரூப், அடுத்து 13th குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் வந்து லார்ஜர் சைஸ் இருக்கும், அடுத்து செகண்ட் குரூப் கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் இருக்கும், 13th குரூப் ரொம்ப ஸ்மாலர் சைஸ் இருக்கும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது பீரியாடிக் டேபிள்ல சைஸ் ஆஃப் தி ஆட்டம் வந்து டிகிரீஸ் ஆகும். ஓகே, அப்ப லார்ஜர் சைஸ் இருந்துச்சுன்னா நியூக்ளியர் சார்ஜ் கம்மியா இருக்கும், எலக்ட்ரான் ஈஸியா லாஸ் பண்ணிரும், சோ அது மோர் ரியாக்டிவிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட் யார் இருக்காங்கன்னா இங்க சோடியம் இருக்காங்க. ஓகே, அப்ப சோடியம் தான் மோர் ரியாக்டிவிட்டி கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்ப ஆப்ஷன் பி யா டி ன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து கால்சியம், மெக்னீசியம் கொடுத்திருக்காங்க, இங்க கால்சியம், அலுமினியம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ரெண்டுமே செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். ஓகே, அப்ப செகண்ட் குரூப் எலிமெண்ட் தான் மோர் ரியாக்டிவிட்டி இருக்கும் 13th குரூப் எலிமெண்ட கம்பேர் பண்ணும்போது. அப்ப அலுமினியம் 13th குரூப், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் வந்து செகண்ட் குரூப் எலிமெண்ட், அடுத்தது சோடியம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இங்க கால்சியம் வந்து மோர் ரியாக்டிவிட்டியா இருக்கு மெக்னீசியத்தை விட. ஏன் அப்படின்னா கால்சியம் வந்து லார்ஜர் சைஸ் ஆட்டம் மெக்னீசியத்தை விட, சோ எலக்ட்ரான் ஈஸியா லூஸ் பண்ணிரும், சோ அதனால கால்சியம் மோர் ரியாக்டிவிட்டி தென் மெக்னீசியம். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which are the following used as anesthetic? இந்த 4 ஆப்ஷன்ல எது அனஸ்தெட்டிக் மயக்க மருந்தா யூஸ் ஆகும்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் பி எத்திலீன், ஆப்ஷன் சி குளோரோஃபார்ம், ஆப்ஷன் டி அமோனியா. ஓகே, இதுல சி ஆப்ஷன் குளோரோஃபார்ம் தான் மயக்க மருந்தா யூஸ் ஆகும், அதான் அனஸ்தெட்டிக் ஏஜெண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन which of the following compound is called பேக்கிங் சோடா? இந்த 4 ஆப்ஷன்ல எது பேக்கிங் சோடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சோடியம் கார்பனேட் கொடுத்திருக்காங்க. சோடியம் கார்பனேட்ங்கிறது வாஷிங் சோடா. ஓகே, வாஷிங் சோடா ஃபார்முலா Na2CO3.10H2O. Na2CO3 மட்டும் இருந்தா சோடா ஆசிட்னு சொல்லுவோம். .10H2O அப்படின்னா இது சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட், இது வாஷிங் சோடா. சோடியம் பைகார்பனேட் ஃபார்முலா என்னன்னா NaHCO3. இந்த சோடியம் பைகார்பனேட் தான் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் டியும் வராது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following statement will be the most suitable for potassium permanganate? Option A strong acid, option B powerful oxidizing agent, option C powerful reducing agent, option D strong base. இந்த 4 ஆப்ஷன்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு எது மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Thank you.